எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And today is 22nd September 2025, Monday. Hallelujah. ஆண்டவர் அந்த மகளினுடைய கரத்தை பிடித்து எழுந்திரு அல்லேலூயா என்று ஒரு வெற்றியின் குரல், ஒரு ஜெயத்தின் குரல், ஒரு அன்பின் குரலை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா? சரி, அது Mark 5:42, மார்க் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். And immediately the girl arose and walked, for she was 12 years of age, and they were overcome with a great amazement. Hallelujah. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமா, பிரமிக்காம என்ன செய்ய முடியும்? ஆச்சரியப்படியாமல் துள்ளி குதித்திருப்பார்கள். மரித்து போனவள் அடக்கம் பண்ண ரெடியா இருக்கிறா. 12 வயது, கண்ணீரோடும் அந்த குடும்பம் கதறி போயிருக்கும். ஆமா தானே? அதனால தான் இயேசுவை தேடி வந்தாங்க, எப்படியாவது தன் மகளை பிழைக்க வைக்க வேண்டும் என்று. ஆனால் மரித்து போய்விட்டாள். ஆண்டவருடைய வார்த்தை ஞாபகம் வருகிறதா? நீ மரித்தாலும் பிழைப்பாய், நீ விசுவாசித்து மரித்தாலும் பிழைப்பாய். இந்த உலக பிரகாரம் ஒருவேளை நாம் மரித்து போகலாம், ஆனால் நம்முடைய ஆத்மா மரிப்பதில்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்து மரித்தா உன் ஆத்மா மரிப்பதில்லை, அது என்னிடத்துல வந்துவிடும். அல்லேலூயா. அதுக்கு பேர் தாங்க நித்திய ஜீவன், அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு, அதுக்கு பேர் தான் கடவுளுடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிள்ளை, நம்முடைய ஜீவன் அழிவதில்லையே. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார். வெளியே உள்ளவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தெரியாது. எதுக்கு நம்ம எல்லாத்தையும் வீட்டை விட்டு விரட்டுறாருன்னு தெரியாது. இப்ப அந்த பொண்ணு எழுந்து வெளியே போனா எப்படி, என்ன நடந்திருக்காங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும். அங்குள்ள மக்கள்லாம் பீதி அடைந்து என்ன ஏது எப்படி என்றெல்லாம் பயந்து போயிருப்பாங்க. இயேசுவை பார்க்கிற விதமே வேறு விதமா இருந்திருக்கும். இந்த செய்திகள் அப்படியே பரவுகிறது. மரித்து போன ஒரு பெண்ணை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். பல வருடங்களாக வியாதிப்பட்டிருந்த ஒரு பெண்ணை சுகப்படுத்தினார். தொட்டதுனால சுகமடைந்தது. இப்ப கையை பிடிச்சதுனால இன்னொரு மகள் சுகமாகிறாள். அல்லேலூயா. இப்படிதாங்க இயேசுடைய நாமம் பரவியது. சீஷர்கள் இயேசு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு அவர்கள் இயேசுவை பற்றி பேசும் பொழுது அங்கங்கே இயேசுவால் சுகப்பட்டவர்கள், இயேசுவால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் வார்த்தையை கேட்டவர்கள் அங்கங்க இருந்து, ஏன்னா ஆயிரம் பேர் இயேசு கிட்ட வந்தாங்கல்ல, அனுபவிச்சாலும் அங்கங்க இருந்தாங்க. இயேசுவின் நாமம் பரவினது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவரை தேடி வருகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். நிச்சயம் அவர் ஆறுதல் அளிப்பார். அவர் நம்பிக்கையின் சிகரம், உன்னை நம்பிக்கையின் சிகரத்திலே வைத்து உன்னை சாட்சியாய் நிறுத்துவார். ஆகவே மகனே, மகளே, சோர்ந்து போகாத, பயப்படாத. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்லை, இந்த ஆத்துமாவை ரட்சித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், இது அவருக்கு சொந்தம் என்று சொல்லி ஒப்புக்கொடு. உன்னை அரவணைத்து உன்னை ஆசீர்வதித்து, நீ எங்கிருந்தாலும் சரி, நீ எங்க வாழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன்னை மலையில் மேல் இருந்த வீட்டை போல, அல்லேலூயா, கரங்கரை விளக்கம் போல, லைட் ஹவுஸ், அந்த விளக்கை போல உன்னை பிரகாசிக்க செய்வார், உன்னை சாட்சியா நிறுத்துவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, வாரத்தின் ஆரம்ப நாளாகிய இந்த திங்கட்கிழமையை நம்முடைய கரத்தில் வைக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நீர் பிள்ளைகளோடு இருங்க. குறிப்பாக ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே ஜெபிக்கிறேன். 12 வயது நிரம்பிய பிள்ளைக்கு நீ உயிரை கொடுத்தீரே. இன்றைக்கு ஆண்டவரே, சபையில விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கடந்து செல்லட்டும். இந்த கடைசி நாட்களில் நீதான் எல்லா தீமைக்கும் எங்கள் பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இது உலகத்திலே கோடான கோடி பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட நிலையில, எல்லாத்தையும் இழந்த நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டுங்க.
இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். பல இடையூறுகள் வந்தாலும் அவர் உன் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். God bless.